வெல்லம் ஊத்தி பண்ற இந்த ஆப்பம் எங்க வீட்டு ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க. எங்க பாட்டி காலத்து ரெசிபி. எல்லாருக்குமே எங்க வீட்டுல ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நாங்களாம் சின்னதா இருக்கும்போது இது செஞ்சா லஞ்சுக்குமே நாங்க எடுத்துட்டு போயிருவோங்க. அவ்வளவு பிடிக்கும் எங்க எல்லாருக்குமே. நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. நான் இன்னைக்கு ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். நீங்க இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி எது வேணா எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. அதே அளவு ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அரை ஸ்பூன் வெந்தயம், இவ்வளவுதாங்க. நல்லா 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நான் காலையில ஊற வச்ச சாயங்காலமா ஆட்டுறேங்க. நைட்டு தான் ஆட்டுறேன். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கண்டிப்பா ஊறணும். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் ஒரு தடவை கழுவிட்டு நம்ம தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். கிரைண்டர்ல சேர்த்துட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நான் 2ஆ பிரிச்சு சேர்க்கிறேன். மிக்சி ஜார் சின்னதா இருக்கங்காட்டி கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. 3/4 பதம் அரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி சாதம், இன்னைக்கு நான் மத்தியானம் வச்ச சாதம் ஆப்பத்துக்காகவே ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுட்டேன். அதுவும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சுக்கலாம். சாதம் சேர்க்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஒரு கைப்பிடி அவல் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு தண்ணி வடிச்சிட்டு இது கூட சேர்த்திக்கோங்க சாதத்துக்கு பதிலா. இது ரொம்ப வலுவலு நைஸா அரைக்கணும்னு இல்ல. நம்ம இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரி லைட்டா குறைக்குறானே அரைச்சுக்கலாம். இன்னொரு தடவை போடும்போது ஒரு கைப்பிடி தேங்காய், அது கூட மீதி இருக்கிற அரிசியும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சுக்கலாம். கிரைண்டர்ல போடுற மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஒன்னா போட்டுக்கலாம். கடைசியில மட்டும் நீங்க அந்த சாதம் போட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்ப நான் 2 தடவையா மிக்சியில அரைச்சதுனால இந்த மாவை கலந்துட்டு அதுக்கப்புறமா மூடி வைக்கிறேன். காலையில ஊற வச்சாச்சு, நைட் ஆட்டிட்டு இப்ப மூடி வைக்கிறேன். அடுத்த நாள் காலையில தான் நான் இப்போ ஆப்பம் செய்ய போறேன். அடுத்த நாள் காலையில திறந்து பாக்குறேன். நல்லா புளிக்கணுங்க. இது கண்டிப்பா ஒரு 8 மணி நேரம் புளிக்கணும். நல்லா பாருங்க, புளிச்சு மேல நுரைச்சு வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் அரைக்கும் போது உப்பு எதுவுமே சேர்க்கல, தேங்காயும் சாதம் மட்டும்தான் சேர்த்தோம். இப்போ 5½ பெட்டி ஸ்பூன்ல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்க்கணும். ஒரு 4 ஏலக்காய் விதையை மட்டும் இடிச்சிட்டு சேர்த்திருக்கேன். கண்டிப்பா சமையல் சோடா உப்பு சேர்க்கணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஆப்பம் சாஃப்டா இருக்கும். இது நம்ம வெல்லம் சேர்த்து பண்றதுதான், இருந்தாலும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கணும். இப்ப இதுக்கு வெல்லம் பாத்தீங்கன்னா புழுங்கல் அரிசி 1 டம்ளர், பச்சரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். மொத்தம் 2 டம்ளர் அரிசி, 2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்க்கணுங்க. பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி அடுப்புல கொதிக்க வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்திக்கோங்க. ரொம்ப சூடா சேர்க்க வேண்டாம். ஆனா ரொம்ப ஆறிடுச்சுன்னா கெட்டி ஆயிரும். ஏன்னா தண்ணி நம்ம அளவா ஊத்தி இருக்கோம். ஆட்டும் போது தண்ணி அளவா ஊத்த சொன்னது அதுக்காக தாங்க. ஏன்னா ஆட்டும் போது நிறைய தண்ணி ஊத்தி அரைச்சிட்டோம்னா இந்த வெள்ளைப்பாகும் சேர்க்கும் போது ரொம்ப நீர்த்துரும், தண்ணி மாதிரி ஆயிரும். அதனாலதான் கெட்டியாவே அரைச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பாகும் ஊத்தும் போது கரெக்டா ஆயிரும். நான் வெள்ளைப்பாகு ஊத்தியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அப்படியே அந்த சோடா உப்பு சேர்த்ததுனால பொறபொறான்னு வந்திருக்கு. அவ்வளவுதான். ஆப்பம் சட்டி இருந்ததுன்னா நீங்க அதுல சுட்டுக்கோங்க. நாங்க எப்பவுமே தோசைக்கல்லுல இந்த மாதிரி தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கிறதுங்க. நான் ஆப்பக்கல்லுன்னு தனியா வைக்கிறதே கிடையாது. 1 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு மூடி வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்திருக்கோம். டக்குன்னு கீழே வந்து அப்படியே கருப்பாயிரும். அதனால மீடியம் ஃபிளேம்ல சிம்ல மாத்தி மாத்தி வச்சுட்டு நீங்க மூடி வச்சு சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சுவையான ஆப்பம் ரெடி ஆயிருச்சுங்க. திருப்பி போட தேவையில்லைங்க. ஒரு பக்கம் மட்டும் சுட்டு எடுத்துக்கலாம். வெல்லம் ஆப்பம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதுல தேங்காய்க்கு பதிலா நான் தேங்காய் பால் ஊத்திருக்கேன். அதே மாதிரி சாதத்துக்கு பதிலா நம்ம கஞ்சி காய்ச்சி பண்ணியிருக்கோம். ஆனா இது ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க. இது இனிப்பா இருக்கும். இதுக்கு எதுக்கு சட்னின்னு யோசிக்கலாம். ஆனா இதுக்கு கத்திரிக்காய் தக்காளி போட்டு கடைஞ்சு செய்வோம் பாருங்க, கத்திரிக்காய் பஜ்ஜி, அதுதாங்க இதுக்கு அல்டிமேட்டா இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு வரமிளகா போட்டு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். சும்மாவே சாப்பிடலாம். ஆனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சாப்பிடும் போது 1 2 தான் சும்மா சாப்பிட முடியும். சோ சட்னி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.